வாசலில் கார் வந்து நிற்கின்ற சப்தம். ஹாலில் இருந்தே எட்டி பார்த்தேன். அட, எங்களுடைய தூரத்து உறவினர் வாசுதேவனும் அவருடைய மனைவி யமுனாவும். அரடே, வாங்க வாசுதேவன், வாங்க என அவர்கள் இருவரையும் கைகூப்பி வரவேற்றேன். என் மனையாளும் சிரித்துக்கொண்டே யமுனாவின் கைப்பற்றி உள்ளே அழைத்து வந்தார். என் கடைசி பையன் நவீனுக்கு கல்யாணம், கண்டிப்பா வந்துடணும் என்றபடி பத்திரிகையை நீட்டினார். கூடவே குங்குமமும் அச்சதையும். பொண்ணு மயிலாப்பூர் தான், ஐபிஎம்ல இருக்கா, நல்லா லட்சணம். நவீனுக்கும் பொண்ணை பிடிச்சிட்டது, சரின்னு முடிச்சிட்டோம். சற்று நேரம் பேசி கொண்டிருந்தவர்களுக்கு காஃபி கொடுத்து வாசல் வரை சென்று வழி அனுப்பிவிட்டு வந்தோம். ஒரு வாரம் எப்படி ஓடியதென்றே தெரியவில்லை. ஒரு வாரம் ஓடியது. திடீரென என்னுடைய செல்போன் சினுங்க ஆரம்பித்தது. ஆன் செய்த போது வாசுதேவன் காத்து கொண்டிருந்தான். குட் மார்னிங் வாசுதேவன், என்ன விஷயம்? கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லா போகுதா? சாரி சார், கல்யாணம் நின்று போச்சு. என்ன சொல்றீங்க? என்ன ஆச்சு? சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு. பொண்ணு அவ கூட வேலை பார்க்குற ஒரு பெங்காலி பையனோட கல்கத்தாவுக்கு ஓடி போயிட்டாலாம். பரசுராமன், அதான் பொண்ணோட அப்பா, அப்படியே அழுதுகிட்டே காலில் விழுந்துட்டாரு. அடிப்பாவி, கல்யாண மண்டபம்லாம் ஏற்பாடு செஞ்சு கேட்டரிங்குக்கெல்லாம் அவ அப்பா அட்வான்ஸ் கொடுத்து நாசமாக்கிட்டாளே இந்த பொண்ணு. அவ வீட்டுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் தலைகுனிவு ஆச்சு. நீங்க சரியா விசாரிச்சிருக்கணும். எல்லாம் விசாரிச்சோம் சார், நல்ல இடம்னு சொன்ன பின்னாலதான் நாங்க ஒத்துக்கிட்டோம். நல்ல காலம், கல்யாணம் முடிஞ்சதும் ஓடி போகாம இருந்தாலே என்று அவர் சொல்லி முடித்தார். எதிர்முனையில் வாசுதேவன் சோகமாக பேசினார். சாரி வாசுதேவன், யமுனாவை தேத்த பாருங்க. நவீனுக்கு இன்னும் நல்ல இடமா கிடைக்கும். பகவான் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே செய்வார், கவலைப்படாதீங்க. இருவரும் போனை ஆஃப் செய்தோம். யார் போன்ல என மனைவி கேட்டார். விஷயம் தெரிந்தவுடன் ஐயோ என்ன கன்றாவி இது என்று அங்கலாய்த்தார். ஆனால் எனக்கு தான் இருப்பு கொள்ளவில்லை. இந்த மாதிரி விஷயம் என்று கேள்விப்பட்டு எப்படி வாசுதேவன் சும்மா இருந்தார்? பொண்ணோட அப்பாவிடம் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டிருக்க வேண்டாமா? 2 நாள் கழித்து வேளச்சேரி பக்கம் போன போது அந்த கல்யாண மண்டபம் கண்ணில் விழுந்தது. என் காரை நிறுத்திவிட்டு கல்யாண மண்டப மேனேஜரிடம் பேசினேன். அவர் பெண்ணின் தந்தை பரசுராமனின் முகவரியை கொடுத்தார். மயிலாப்பூரில் பரசுராமனின் வீட்டை தேடி அழைப்பு மணியை அழுத்தியதும் 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர் கதவை திறந்தார். என் பெயர் ராமச்சந்திரன், அடையாறுல தான் நான் வசிக்கிறேன். வாசுதேவனுக்கு தூரத்து சொந்தம். மெதுவாக நான் பேச ஆரம்பித்தேன். ஓ, வியப்பால் அவரது கண்கள் விரிந்தன. வாசுதேவன் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டார். அவர் சம்சாரம் யமுனா அழுதுகிட்டே இருக்கா. தயக்கத்துடன் சொன்னேன். அவர் ஏன் உடையணும்? நான் தான் உடையணும். பெரிய இடத்துல பொண்ணை பிடிச்சிட்டாரே. என்ன சொல்றீங்க பரசுராமன்? ஆமா சார், அவருக்கு என்னை விட மிகப்பெரிய சம்பந்தம் கிடைச்சு போச்சு. என்ன கை கழுப்பி விட்டுட்டார். சந்திரன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட ஒரே கோடீஸ்வர பொண்ணு கிடைச்சிட்டா. இந்த ஏழை செக்ரட்டரியோட பொண்ணை கைவிட்டுட்டார். பரசுராமன் நிதானமாகவே அந்த வார்த்தையை பேசினார். நான் ஒன்றும் பேசவில்லை. அவர் சொல்வது உண்மைதானா, இல்லை பொண்ணு ஒரு பெங்காலி பையனோட ஓடி போனதை மறைக்க பார்க்கிறாரா? வாசுதேவன் சொன்ன செய்தியை இவரிடம் எப்படி கேட்பது என்று நான் தயங்கிக் கொண்டே நின்றேன். பரசுராமன் விவரமான ஆளாயிருப்பார் என தெரிந்தது. என் மனதில் ஓடுவதை புரிந்து கொண்டிருப்பாரோ என எனக்கு சந்தேகம். சாந்தி, சாந்தி, இங்க வாமா. அழகான ஓர் இளம்பெண் என்னப்பா என்று வந்து நின்றாள். மிஸ்டர் ராமச்சந்திரன், இவள்தான் கல்யாண பொண்ணு சாந்தி, ஐபிஎம்ல வேலை பார்க்குறா. சார் யாருப்பா? சார் பேர் ராமச்சந்திரன், என்னோட சிநேகிதர். சும்மா இந்த பக்கம் வந்தாராம், அப்படியே என் ஞாபகம் வரவும் வீட்டுக்கு வந்திருக்கார். அந்த பொண்ணு நமஸ்தே சொல்லிவிட்டு உள்ளே போனதும் பரசுராமன் பீரோவை திறந்து என்னிடம் ஒரு கவரை கொடுத்தார். என்ன சார் இது? திறந்து பாருங்க, தெரியும். கவரினுள் 5 லட்சம் ரூபாய்க்கு பரசுராமன் பெயரில் ஒரு செக் இருந்தது. கல்யாண மண்டபம், சமையல்காரர், வாத்தியார் செலவுன்னு எவ்வளவு ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருப்பேன்னு கணக்கு பண்ணி என் பெயருக்கு செக்கு கொடுத்துட்டு போனார் வாசுதேவன். நான் நஷ்டப்படக்கூடாதான். எத்தனை நல்ல மனசு பாருங்க. கல்யாணம் நின்று போனது எனக்கு எத்தனை அவமானம்னு அவருக்கு தெரியல. என்னுடைய மானம் போனதுக்கு அவரால் நஷ்ட ஈடு கொடுக்க முடியுமா?
உறவுகள், நண்பர்கள், என் கூட வேலை பார்ப்பவங்கன்னு எல்லோருக்கும் பத்திரிக்கை கொடுத்தாச்சு. இப்போ சட்டுன்னு கல்யாணம் நின்று போச்சுன்னு சொன்னா என்னையும் என் குடும்பத்தையும் என்ன நினைப்பாங்க சார்? போலீஸுக்கு போகலாமா, கோர்ட்டுக்கு போகலாமா, ஜெயிச்சிடலாம் சார். ஆனா என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா சொல்லுங்க சார். உரத்த குரலில் ஆத்திரத்தோடு பேசியவரை என்னாலோ அவருடைய மனைவியினாலோ பெண் சாந்தியாலோ சமாதானப்படுத்த முடியவில்லை. எவ்வளவு பெரிய துரோகம் இது! வாசுதேவனுக்கு மனசாட்சியே கிடையாதா? எனக்கு பரசுராமனை பார்த்தால் பரிதாபமாக இருந்தது. பேசி கொண்டிருந்தவருக்கு பிளட் பிரஷர் எகிரி இருக்க வேண்டும். சாந்தி ஏதோ ஒரு மாத்திரையை டம்ளரில் நீரும் கொண்டு வந்து கொடுத்தார். கையில் பிபி மானிட்டரை கட்டி, ஏன்பா இப்படி பண்றீங்க? 190க்கு 110ன்னு இருக்கு. கல்யாணமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். பிரம்மகுமாரிகள் மாதிரி சன்னியாசியாகவே இருந்துடுறேன். எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம். எப்பேற்பட்ட அருமையான பெண்! இவளையா உதாசீனம் செய்தார் வாசுதேவன்? ஏன் சார், கல்யாண மண்டபம், கேட்ரிங் இவங்களுக்கெல்லாம் கேன்சல்னு சொல்லிட்டீங்களா என்று நான் கேட்டேன். இல்லை, இனிமேல் தான் சொல்லணும். மெட்ராஸில் இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு ஃபோனில் கேன்சல்னு சொல்லணும். வெளியூர் சொந்தக்காரங்களுக்கு சாந்தியே ஃபேஸ்புக்கில் நியூஸ் கொடுத்துடுவா. என்ன காரணம்னு கேட்குறவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தான் தெரியல. வேதனைப்பட்டார் பரசுராமன். காரணம் என்ன? பையன் வேற யாரோ ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான், அவளோட ஓடி போயிட்டான்னு சொல்லுங்க என்று நான் சொன்னேன். ஒரு அற்ப புழுவை பார்ப்பது போல பார்த்தார் பரசுராமன். ச்சே, பாவம் சார். வாசுதேவன் செஞ்ச பாவத்துக்கு அந்த பையன் பலியாகணுமா? அடடா, எப்பேற்பட்ட மனிதர்! எவ்வளவு நல்ல சம்பந்தம்! வாசுதேவன் தவறு செய்து விட்டார். சட்டென்று அவரிடம் சொன்னேன். சார், மண்டபம், கேட்ரிங், புரோகிதர் யாரிடமும் கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லிடாதீங்க. அதே தேதியில அதே மண்டபத்தில் சாந்திக்கும் கல்யாணம் நடக்கும். கவலையை விடுங்க. அனைவரும் என்னை ஏறிட்டு பார்த்தார்கள். என்னோட தம்பி மகன் ஒருத்தன் சுகுமார்னு பேரு. 30 வயசாகுது. எம்டெக் படிச்சு பெரிய கம்பெனியில் வேலையில் இருக்கான். பெங்களூரில் சொந்தமாக பெரிய ஃப்ளாட் இருக்கு. இன்னும் கல்யாணம் ஆகலை. பையன் சூப்பராக இருப்பான். அவனுக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜாதகமெல்லாம் வேண்டாம், மனசு தான் மனுஷாளுக்கு முக்கியம். நீங்கள் சரின்னு சொல்லுங்க, அவன் என் பேச்சை மீற மாட்டான். உங்களுக்கு ஓகேனா பையன் சம்பந்தப்பட்ட மற்ற விவரங்களை இப்போவே காட்டுறேன். சாந்தி சற்று தயங்கினாலும் நான் அவளுடைய லேப்டாப்பை இயக்கி சுகுமாரின் ப்ரொஃபைலை ஓப்பன் செய்து காட்டினேன். சாந்தியின் முகத்தில் புதிய வெளிச்சம் தெரிந்தது. பின்குறிப்பு: சாந்தி சுகுமார் திருமண பத்திரிகையை நான் வாசுதேவனுக்கு அனுப்பவே இல்லை. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று.